இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் வாஞ்சித்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். அருமையானவர்களே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அருமையானவர்களே 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி என்று. அருமையானவர்களே, யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு என்று. இன்றைக்கு யாக்கோபுக்கு பெயர்செபாவிலே அருமையானவர்களே அங்கே தாய், தகப்பன், சகோதரன், அங்கே அநேக நன்மைகள், தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. தன்னுடைய தாயினுடைய அன்பு யாக்கோபுக்கு பரிபூர்ணமாய் கிடைத்திருக்கிறது. சகல நன்மையோடு, சமாதானத்தோடு, நிறைவோடு, ஆசீர்வாதத்தோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், அருமையானவர்களே, அங்கே அந்த சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு, அந்த ஆஸ்தி மிகுந்த தன்னுடைய தகப்பனை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே புறப்படும்படியான நிலை ஏற்பட்டது. அங்கே நாம் ஒருவேளை சிந்திக்கலாம், யோசிக்கலாம், கேள்வி எழுப்பலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபை கர்த்தர் அத்தனை ஆஸ்திகளுக்கும் சுதந்திராக அங்கு வைத்துவிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனா இல்லாத, ஒருவேளை பயிற்றும் கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை கர்த்தர் அங்கிருந்து துரத்திருக்கலாமே, அங்கிருந்து துரத்தி அனுப்பியிருக்கலாமே என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, ஆஸ்வதிக்கப்பட்ட யாக்கோபை ஆண்டவர் பரதேசியாய் அனுப்பினாரே தவிர அருமையானவர்களே ஏசாவை துரத்தவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதம் என்பது அருமையானவர்களே யாக்கோபுக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கிடத்திலிருந்து வருவது ஆசீர்வாதம் அல்ல. தன்னை அழைத்தவர், தன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தன்னுடைய பரம தகப்பனாகிய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை அவர் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சித்தமுள்ளவராகி யாக்கோபை அங்கே புறப்பட பண்ணினார் பெயர்செபாவை விட்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட இன்றைக்கும் நாம் சில தருணங்களிலே நாம் இருக்கிற இடம் வசதி உள்ளதாய், சௌகரியம் உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாய் இருந்தாலும் கூட அந்த இடத்திலிருந்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் இருந்தும், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் இருந்தும் ஏன் அங்கிருந்து நாம் அனுப்பப்படுகிறோம், ஏன் அங்கிருந்து வேறு பிடிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற நன்மைகள் மாத்திரம் நாம் பெற்று அனுபவித்திருப்போமே, ஆனால் நாம் அவர்களுடைய மகத்துவங்களை, அவர்களுடைய நன்மை, அன்பை மாத்திரம் புரிந்து கொள்வோம். ஆனால் அங்கிருந்து அனுப்பப்பட்டு அருமையானவர்களே நெருக்கத்திலேயும் குறைவிலையும் கர்த்தர் நம்மை எப்படி தயவாய் நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கும் கூட ஏன் கர்த்தர் இந்த பெயர்செபாவை விட்டு என்னை புறப்பட பண்ணினார் என்று சொல்லி அநேக தருணங்களில் நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். ஏன் இந்த தாயுடைய அரவணைப்பிலிருந்து, தகப்பனுடைய அரவணைப்பிலிருந்து, இந்த வசதி வாய்ப்புகளை விட்டு, எல்லா சௌகரியமும் நிறைந்த இடத்தை விட்டு ஏன் கர்த்தர் நம்மை வேறு பிடித்து இன்றைக்கு அனுப்பினார் என்று சொல்லி விளங்காமல், புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் கர்த்தருடைய திட்டமாயிருக்கும், இதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. யாக்கோபை அருமையானவர்களே பெயர்செபாவிலே கர்த்தர் ஆஸ்வதிக்க திட்டமுள்ளவராய் இல்லை. யாக்கோபை ஆண்டவர் ஆரானிலிருந்து ஆஸ்வதிக்கும்படியாய் விருப்பப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை ஆஸ்வதிக்க விரும்பினால், கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த விரும்பினால், ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடத்திலே மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட இடத்திலேயும் அந்த மனிதனை ஆஸ்வதிக்க அவராலே கூடும் என்பதை நாம் விளங்கி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகினாலே யாக்கோபு அங்கே பெயர்செபாவை விட்டு அருமையானவர்களே ஆரானுக்கு பிரயாணப்பட்டு போகையிலே வெறுமையுள்ளவராய், குறைவுள்ளவராய் தன்னுடைய குடும்பத்தை விட்டு கடந்து போன நேரத்திலே அங்கே கீழே வாசிக்கும் பொழுது அருமையானவர்களே அங்கே யாக்கோபை பார்க்கும் பொழுது
அங்கே ஒரு இடத்திலே வந்த பொழுது 11வது வசனத்திலே ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலை கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படித்து கொண்டான் என்று. அருமையானவர்களே, அங்கே யாக்கோபு வந்த பொழுது அங்கே சூரியன் அஸ்தமாகிவிட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. அருமையானவர்களே, பெயர் சபாவிலே வெளிச்சத்தோடு கிளம்பினார். ஆனால் பெயர் சபாவை விட்டு வரும்பொழுது அவருக்குள்ளே அந்த சூரியன் அஸ்தமாகி இருள் கடந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிற, நமக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிற, நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, எப்படிப்பட்ட சூரியன் அஸ்தமித்து போனாலும் கூட, எப்படிப்பட்ட கார் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பேரொளி நம்முடைய வாழ்க்கையிலே வீசுகிற வேளையிலே ஒரு வெளிச்சத்தை, ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு அருள் செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தீபம் என் தலைமையிலே இருக்கிறது, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போவேன் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்களும் பெயர் சபாவை விட்டு இன்றைக்கு அனுப்பப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், இன்றைக்கு பரதேசியாய் வனாந்தரத்திலே அலைந்து தெரிகிறவர்களாய், சூரியன் அஸ்தமாகி இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்களேனாலும் கூட இன்றைக்கு கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து உங்களை காக்கவும் மீட்கவும் உயர்த்தவும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெயர் சபாவிலே தலையணையிலே வைத்து உறங்கும் போது கிடைக்காத தரிசனமும் சொப்பனமும், அருமையானவர்களே, அந்த வனாந்தரத்திலே அங்கே இருந்த கல்லில் தலைகீழாய் வைத்து உறங்கும் பொழுது பரம தரிசனங்களை அங்கே யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். பரத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார், தம்மை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மையும் சௌகரியமும் எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா அரவணைப்பும் இருக்கிற இடத்துல கிடைக்காத தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய தரிசனம், அருமையானவர்களே, அவை எல்லாவற்றையும் விட்டு நாம் கடந்து வந்து தனித்தவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு அனுப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே பெர்சபா விட்டு புறப்பட்டு போன யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு இரட்டிப்பான நன்மையோடு திரும்பி வர பண்ணினார். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எந்த பெர்சபாவை விட்டு நீங்கள் இன்றைக்கு வெறுமையாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து திரும்பவும் நிறைவான மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதத்தோடு உங்களை அனுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்போது நீங்கள் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.